வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான வேலையை பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களோட ரீடிங் டேபிள், ஷெல்ஃப், புக்ஸ், அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரை ஏற்படுத்தும். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டடி டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கிளட்டர் ஃப்ரீயாக எப்படி இந்த ஸ்டடி டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டடி டேபிள் இல்லைனாலும் ஷெல்ஃபோ இல்லைனா சின்ன ரீடிங் டேபிளோ எதுவாக இருந்தாலும் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்களும் க்ளீன் பண்ணி கொடுங்க உங்கள் கிட்ஸுக்கு. 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே பை ப்ராக்டிஸ் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி எடுக்க போகிறேன். அவங்க யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ், ஃபைல்ஸ், பென், பென்சில்ஸ், என்னெல்லாம் ஸ்டேஷ்னரி அவங்களுக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம பிரித்து எடுத்துடலாம். எது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே மேலே வைக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டேஷ்னரி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த டேபிளை முதல்ல பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டடி டேபிளோட ஒரு பார்ட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்தே ரைட்டிங் பேடும் இருக்கும். நீங்கள் அதை புஷ் பண்ணி புல் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃப் எல்லாத்துக்குமே நான் லைனர்ஸும் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த தூசியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நான் லைனர்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்த ஷெல்ஃப்ஸ் இல்லாமல் லெஃப்ட் சைடு 3 பெரிய ஷெல்ஃப்ஸ் இருக்குது புக்ஸ் வச்சுக்கிறது. இந்த டேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500. ஷெல்ஃப்ஸ் இல்லாமல் கீழேயும் ஒரு ஸ்லாப் இருக்குது. முதல்ல இது எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறதா அந்த பேடை புல் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். வேணும் போது அதை திறந்து அதில் வச்சு எழுதலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள் இருந்ததுன்னா 2 கிட்ஸ் கூட ஒன்றா அந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம அந்த ஷெல்ஃப் லைனர்ஸை இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இந்த டைனிங் டேபிள்ஸ்க்கெலாம் போடுற இந்த ஷீட் தான் பெர் மீட்டர் கணக்கில் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஷெல்ஃபுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர்ஸ் போடும் போது நம்ம புக் எடுத்தோம்னா அதோட சேர்ந்து பேப்பர் விழுந்துடும். இந்த ஷீட் அப்படியே இருக்கும். பீரோலலாம் கூட நம்ம போட்டுக்கலாம். பர்த்டேக்கு கிடைக்கிற காஃபி மக்ஸ், பென் ஸ்டாண்டு தனியாக நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி மக்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்கள் பென் அண்ட் பென்சில்ஸை செக்ரிகேட் பண்ணி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்ச் கூட கிடைக்கிற அந்த பாக்ஸ் இது எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ண போகிறேன். அது இல்லாமல் பொக்கேவோட கிடைக்கிற இந்த பேஸ்கெட் இது எல்லாத்தையுமே தான் நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக பென் அண்ட் பென்சில்ஸை தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஸ்பெஷலாக ஆர்கனைசர்ஸை வாங்கி எடுக்காமல் இந்த மாதிரி இருக்கிற திங்ஸையே நீங்கள் ரீயூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஹேபிட் இருக்கும். திங்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் ரீயூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பேஸ்கெட்டில் நான் சில ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய பென் ஸ்டாண்ட் இருந்தாலும் தூக்கி போடாமல் அதையும் டஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதையும் யூஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க. இப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைனர்ஸ் போட்டதை பார்த்துடலாம். அந்தந்த ஷெல்ஃபுக்கு லைனர்ஸ் போட்டுட்டேன். மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் லைனர்ஸ் போட்டும் ஒட்டிக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட ஹைட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பென் பென்சில்லாம் மேலே இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நமக்கும் ஏதாவது பென் பென்சில்லாம் வேணும் அப்படின்னா எப்பயுமே தேட வேண்டியதாக இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு ஹாபியோ இல்லை எது இருந்தாலும் அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே டிஸ்பிளேல வச்சுடுங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இது எல்லாமே என்னோட சன்னோட பெயிண்டிங் தான், அவனோட ஒர்க்கு தான். இதுவும் அவன் பண்ணது தான். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அவங்களுக்கும் பார்க்கும் போது ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாமே நான் உள்ளே வச்சுருக்கேன். உட்காந்து பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிற திங்ஸ் எல்லாமும் அந்த இடத்துல வச்சுருக்கேன். வெறும் புக்ஸை தான் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கும் பார்க்கும் போது ஒரு சேஞ்சும் ஹாப்பினஸ்க்கும் கொடுக்குற மாதிரியான செடியோ இல்லை ஃபிஷ் பாட்டோ வைக்கலாம். சைட் ஷெல்ஃப்ஸில் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸை அடிக்கிட்டேன். இந்த அப்லோட் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்களோட திங்ஸ் அண்ட் ஷெல்ஃபை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும்.
ஃபஸ்ட் டைம் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அப்படியே வருஷம் ஃபுல்லாக வச்சுக்க முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நடுவில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே இந்த ஹேபிட் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.